இஸ்லாமிய சிறைவாசிகள் குறித்த தீர ஆவணப்படம். NS அப்துல் ஹக்கீம் குடைகள் பழுது நீக்கி குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருந்த வயதான அப்பாவுக்கு மூத்த பிள்ளை. வீட்டை கவனிக்கும் அம்மா, ஒரு தங்கை மற்றும் சின்ன தம்பி என கோவையில் வசித்து வந்தது அவர்களின் எளிய குடும்பம். 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி சிறைப்படுத்தப்பட்டார் ஹக்கீம். அப்போது அவருக்கு வயது 19. அன்றிலிருந்து இளமை காலத்தின் 25 ஆண்டுகள் தொடர் சிறை வாழ்க்கை. சிறைக்குள்ளிருந்தே படித்து பல பட்டங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றிருந்தார். சிறை விடுப்பில் வந்தவருக்கு 25/9/2019 அன்று திருமணமானது. விடுப்பு முடிந்து மீண்டும் சிறைப்படுத்தப்பட்டிருந்த ஹக்கீம் 45 வயதை கடந்திருந்தார். 2023ஆம் ஆண்டு ஒரு நாள் சிறைக்குள் அவர் மயங்கி விழுந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அவருக்கு மயக்கத்துக்கான மாத்திரை கொடுத்து அனுப்புறாங்க. 2 நாள்ல மீண்டும் மயக்கமாகி விழுகிறாரு. ஃபிக்ஸ் வருது. அப்போ கொண்டு போய் பாக்குறாங்க. அவருக்கு அப்பவும் மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. 3வது முறை ஃபிக்ஸ் கீழே விழுந்தப்போ தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவருக்கு கேன்சர் இருக்கு. இது எது எங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அங்கிருந்து ஜெயிலர் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. கேன்சருங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் தையல் காஞ்சது நடக்க ஆரம்பிச்சதுமே திருப்பி எங்க கூட அவங்களை அனுப்பல. எங்க அண்ணனை அங்க புழல் சிறைக்கே கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ரெக்வெஸ்டா கவர்மெண்ட்டை, நம்ம அதிகாரிகள்கிட்ட, கமிஷனர்கிட்ட எல்லாம் ரொம்ப ரெக்வெஸ்டா கேட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விடுதலையே கொடுக்கல. அவருக்கு உடல்நல மோசம்னால பரோல் கொடுத்தாங்க. ரொம்ப அவருக்கு முடியாம ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 3 மாசம் போலீஸ் இல்லாத பரோல் கொடுத்தாங்க. அவங்க போலீஸ் இல்லாத பரோல் கொடுத்ததுமே எங்க அண்ணனுக்கு கைகால் வராம பேச்சு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பரோல் கிடைச்சது. ஒரு பொருளை தண்ணி கேட்கறதுக்கு கூட அவரால் முடியாம போயிடுச்சு. நாங்களா கேட்டாதான் என் தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, ஜூஸ் கொடுக்கட்டுமா, பாத்ரூம் கூட நாங்க தான் கூட்டிட்டு போனோம். அந்த அளவுக்கு அவர் மோசமா இருக்காரு. இப்போ போன வாரம் நான் அவரை போய் பாக்குறேன். என் கையை பிடிக்கிறாரு. ஆனா அவர் எங்கிட்ட கேட்கிறாரு, நீ யாருன்னு சொல்லி. 45 ஆண்டு கால நட்பு நான் எங்களோடது. ஆனா அவர் எங்கிட்ட கேட்கிறாரு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி. 14/9/2023 அன்று மரணமடைந்தார் ஹக்கீம். சிறை கைதியாக மரணித்து காவல்துறை புடைசூழ தன் இறுதி ஊர்வலம் இருந்துவிடக் கூடாது என்பது NS ஹக்கீமின் இறுதி விருப்பம். ஆனால் ஹக்கீமின் இறுதி விருப்பம் நிறைவேறவே இல்லை. சிறையில இருக்கும் போதே சபூர் ரஹ்மான், முகமது வசீர், ரிஸ்வான் பாஷான்னு சொல்லி 3 பேர் இறந்தாங்க. எல்லாருமே நோயெல்லாம் இல்ல, அந்த மன உளைச்சல்னால ஏற்பட்டக்கூடிய அந்த இருதய அடைப்புனால உடனடியா இறந்தாங்க. அபுத்தாகிரியாவது நீங்க விடுதலை செய்யுங்க, அவர் நோயாளின்னு சொல்லி அவரு ஒரு நாள் ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்தும் போயிடுறாரு. 40 வருஷம் அவரு சிறை வாழ்க்கை தாமா. 40 ஆண்டுகள் விடுதலையே கொடுக்கல. மௌத்தாகும் போது ஃபுல் பாதுகாப்பு. கோயம்புத்தூர்ல பாதி இடம் போலீஸ் பாதுகாப்போட தான் அவரோட மௌத்தை கொண்டு போனாங்க. யாருமே விடுதலையாகியே போகாம சிறைவாசிகளாவே மன்னரையில அடைக்கப்பட்டாங்க. நாங்கள் சாதிப்பதற்காக கேட்கல. நாங்க விடுதலை சாவும் பொழுது சுதந்திர மனிதனாக சாவ விரும்புறோம். அவ்வளவு. நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நான் நியாயப்படுத்தி சொல்லலை. ஆனால் அந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கான காரணங்கள் எந்த இதனால, மோட்டிவ்னால அது நடந்தது, அதை பற்றி இந்த சமூகத்துக்கு யாருக்கும் சொல்றதில்லை. அதை பற்றி இந்த சமூகமும் தெரியாது. பொதுவாக முஸ்லிம்களுக்கே தெரியாது. காவலருடைய செல்வராஜ் கொலை வழக்கு தான் இந்த குண்டுவெடிப்புக்கே பேஸ் கேஸ், தான் அடிப்படையான வழக்கு. அந்த வழக்கை நாம் நடத்துகிற போது என்னாச்சுன்னா, நாங்கள் பல உண்மையை கொண்டு வந்தோம். அதில் அந்த வழக்கில் போடப்பட்டிருக்க புகார்தாரக்கூடிய சாமிநாதன் என்பவரே தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. அவர் கேரளைட்டு. அது மட்டுமல்ல, RSS இயக்கத்தை சார்ந்தவர் போறான். அங்க அவர் மேல ஏற்கனவே கொலை வழக்கில் தண்டனை பெற்றிருக்கார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில். அது மட்டுமல்ல, 6 மாதத்துக்கு அப்புறம் CBCIடிக்கு மாத்தின பிறகு அதுல ஒரு 6 பேர் ஐவிட்னஸா போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், உக்கடம் காலனி இருக்குது, அங்க போறான், தலித் மக்கள் குடியிருக்காங்க, அவங்கள போற சாட்சியா போட வைக்கிறாங்க. இந்த நிகழ்வு நல்லா பாத்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரி ஒரு தலித் மக்களையும் மற்றவர்களையும்
இந்த இந்துத்துவ சக்திகள் வந்து இது பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிற போது பயன்படுத்துறாங்கிறது அந்த வழக்கில் தெரிய வச்சு போகலாம். இதுல போடப்பட்டிருக்கிற புகார்தாரர், நேரில் பார்த்த சாட்சி, கண்ணுற்ற சாட்சிகள் எல்லாம் திட்டமிடப்பட்டே வேண்டுமென்றே இந்த வழக்குக்காக ஜோடிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டிருக்காங்க காவல்துறையோட என்று நான் போறேன். அப்ப பேஸ் வழக்கே வந்து உங்களுக்கு வந்து பொய் வழக்கு மாதிரி ஆகி போச்சு. 1997 நவம்பர் கலவரத்தில் வந்து அந்த கொல்லப்படுற போலீஸ்காரருடைய முழு பேர் வந்து அந்தோணி செல்வராஜ். ஆனா அந்த அந்தோணிங்கிற பேரை நீக்கி ஒரு இந்து காவலரை கொண்ட மாதிரி சித்தரிக்கப்பட்டு 18 இஸ்லாமிய பெருமக்கள் கொல்லப்பட்டதும் சுடப்பட்டதும், நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள்ள பூந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, லூட்டிங் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிய ஆயிரக்கணக்கான நகைகள் புறா கொள்ளைப்பட்டிருக்கெல்லாம் விளக்கிக்க வரல. வீட்டில் உள்ள 7.5-8 பவுன் நகை, துணிமணிகள், மளிகை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மளிகை பொருள்கள் எல்லாம் எடுத்து கடையே காலியாக்கிட்டாங்க. சோபாங்கிற பெரிய ஒரு நிறுவனம் வந்து ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கப்படுது, தரமேட்டமாக்கப்படுது. அது மாதிரி நிறைய முஸ்லீம்களுடைய நிறுவனங்கள் எல்லாம் நிறைய சூறையாடப்படுது, எல்லாமே நாசமாக்குறாங்க. காவல்துறை தானே இறங்கி அடிச்சதே. இப்ப துப்பாக்கி போறான் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க எல்லாமே. அந்த 2 நாள் பல ஸ்டேஷன்ல ஆளே கிடையாது. நான் அந்த செல்வராஜ் வழக்கில் ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். 29ஆம் தேதி நைட்டு அந்த செல்வராஜ் கொலைக்கு அப்புறமேலு பல பேர் துப்பாக்கி தூக்கிட்டு வெளியே போயிடறாங்க, வீட்டுக்கு போயிடறான். எல்லா தெருக்கள்லையும் போது போலீஸும் இந்து முன்னணிக்காரங்களும் கலவரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அன்னைக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கலவரம் பண்றாங்க. 30 உயிர்கள் கொடூரமாக கொல்லப்படுது. அந்த அடிச்சு கொல்லப்பட்ட மக்கள் எல்லாம் நான் அன்னைக்கு போய் பார்க்குறேன். அன்னைக்கு வந்து என் தம்பியை வந்து என் தம்பி அங்கே இருந்தா அப்படி போய் பார்க்க போறேன். என்னுடைய ஒரு தம்பி அடிபட்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு தம்பி போறா அப்படி. அந்த தம்பியை தான் மர்டர் பண்றாங்க. அப்போது அந்த தம்பியை நான் கூப்பிட்றதுக்கு வேண்டி போகிறேன். நான் மார்ச் ரூமுக்கு தான் போகிறேன். அன்னைக்கு மார்ச் ரூம் போகும்போது ஒரே பணங்களாக கிடக்குறாங்க. ஹாரிஸ்னு அவரோட பாடி எடுத்து எல்லாத்தையும் குளிப்பாட்டு இருக்கும்போது அவரோட பாடி எடுத்து பார்க்குறோம். இதை ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஆணுறுப்பு இல்லை. அப்போ எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமாக போட்டோம். என்ன இப்படி இந்த அளவுக்கு கொடுமையாக இது பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பாத்திய வாயில் பார்த்தா லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது, பல்லு துருத்துன மாதிரி இருக்குது. இல்லை போட்டு வாய் ஓப்பன் பண்ணி பார்த்தானா அந்த ஆணுறுப்பை கட் பண்ணி வாயில் சொல்லி அந்த ஆணுறுப்பு வந்து வாயில் சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு எல்லாமே அழுது. இது வந்து பயங்கரமாக அதாக இருக்குது, கொண்டு இருக்கிறாங்க, பயங்கரமாக நடந்திருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து அன்றைக்கி ஆதங்கத்தை இங்கே சமூகத்தில் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்கள்லாம் இது பார்த்ததுனால தான் நான் வந்து என் மேலே பொய்யா ஒரு வழக்கு போட்டாலுமே நான் அதை ஏற்றுக்கிட்டேன். அதாவது மருத்துவமனையில் வந்து நோயாளியை பார்க்க போனால பிடிச்சி உட்கார வச்சு 10 பேர் சேர்ந்து பெட்ரோலை தலையில் ஊற்றி எரிச்சு கொள்றாங்க. அந்த மாதிரி அநியாயங்கள் கோயம்புத்தூர் நடந்தது. எங்கள் வக்கீல் வாதாடினது அதுதான். ஒரு அநியாயம் நடக்கும்போது தடுக்க வேண்டிய நிர்வாகமும் தடுக்க வேண்டிய காவல்துறையும் தடுக்க வேண்டிய அரசாங்கமும் என்னை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தா அந்த மாதிரி நடக்கிறது இயல்பு தான். அன்னைக்கு இருந்த ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்போது ஆட்சியில் இருக்குது. பயன்படுத்தி யாரு? இந்துத்துவ அமைப்புகள் போறான். அப்படி பயன்படுத்தி திட்டமிடப்பட்டு நடப்பட்ட ஒரு படுகொலை தான், கலவரம் தான், வன்முறை தான். அது வந்து ஏறக்குறைய குஜராத்தில் நடந்த 2002 நடந்திருக்கக்கூடிய ஒரு படுகொலையை போன்ற ஒரு படுகொலை அது வந்து. ஆனா அந்த வழக்கு விசாரணையை பற்றி ஒரு சரியான ஒரு புலன் விசாரணை மேற்கொள்ளப்படாம சும்மா பேருக்கு போடப்பட்ட வழக்குகள் போடப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. அந்த மாதிரி அநியாயங்களுக்கு கூட ஒரு நியாயமான நீதி கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு எந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. இதுக்கே ஒரு நீதி கிடைக்காத ஒரு இதுக்கு எங்களை வந்து இந்த அளவுக்கு சித்திரவதை பண்றது ஒரு நீதி, மறுக்கப்பட்ட நீதி தான் எங்களுக்கு. அந்த 18 உடல்களை கொண்டாந்து உக்கடத்தில் வின்சென்ட் ரோட்ல வந்து பரேடு பண்ணும்போது அதை பார்த்திருக்க இளைஞர்கள் வந்து அந்த கோவத்துல தான் வந்து 14/2/98 அந்த குண்டுவெடிப்புல வந்து ஏறக்குறைய 58 பேர் வந்து இறந்து போறாங்க. பல இடங்கள்ல 152 பேர் காயப்படுறாங்க. 6 கோடி ரூபாய் பெருமளவுக்கு சேதமாகுது. பிப்ரவரி 14 1998 குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களுக்கே தெரியும். அதனால இதெல்லாம் போலீஸுக்கு முன்கூட்டியே தெரியும். போலீஸும் இதுல வந்து அவங்களுடைய அவங்க கெட்டுப்போன பேரை வந்து சரி பண்றதுக்காக வேண்டி இது அவங்களும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அனுமதிச்சிட்டாங்க. அதுல வந்து அவங்க விசாரணை பண்ணி 2002 வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அதுல 175 பேரை வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக காண்பிக்கப்பட்டு அதுல 167 பேரை கைது பண்ணி அந்த 167 பேர்த்துல வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில கலைஞர் நகர், ஹோசிமின் நகர், அண்ணா நகர் இருக்குது போறான். அந்த பகுதி மக்களுக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது. ஒரு 72 பேரை வந்து அந்த பகுதி மக்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு வந்து சும்மா ஏதோ அவங்க தகராறுலாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, ரோடு மறியல் பண்ணிருக்காங்க. அவங்களை கொண்டாந்து இந்த வழக்கில் சேர்த்தி ஆக மொத்தம் 175 பேரை காமிச்சு 2007 ஆகஸ்ட் மாதம் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க.
அந்த 167 பேர்ல 41 பேத்துக்கு வாழ்நாள் சிறை அது கொடுத்தாங்க. ஒரு 13 பேத்துக்கு வந்து 11 ஆண்டுகள் கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் 2 ஆண்டுகள்ல இருந்து தண்டனை, 2 வருஷம், சில பேர்த்துக்கு 3 ஆண்டுகள், சில பேர்த்துக்கு 5 ஆண்டுகள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் நாங்கள் எல்லாரும் சிறையில் இருந்த காலங்கள் 10 ஆண்டுகள். இதுல பெரும் அநீதி என்ன அப்படின்னா, பெரும் அநீதி. இப்போ நான்லாம் 10 வருஷம் முழுசா ஜெயிலில் இருக்கிறேன். எனக்கு வந்து முழுசா ஜெயிலில் இருந்து வரும்போது எனக்கு வந்து 6 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. 6 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. 6 வருஷம் தண்டனை எப்போ சொல்றாங்கன்னா, நான் 10 வருஷம் சிறைவாசம், அதாவது 1998 ஜெயிலுக்கு போறேன். 2008 வரைக்கும் எனக்கு எந்த பெயிலோ எதுவுமே கொடுக்கப்படலை. 2008 வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, 6 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ நான் 4 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, ரிலீஸ்னா எப்படி சார், கேஸ்லேருந்து வழக்குலேருந்து விடுதலையா, இல்லை பாய் குறைஞ்ச தண்டனை தான் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், குறைஞ்ச தண்டனை தான், நான் 10 வருஷம் இருந்துட்டேன், எனக்கு என்ன நிவாரணம் பண்ண போறீங்க அப்படின்னு. பாய் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டுறாங்க பாய், நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணை மூடி காதை பற்றிட்டு நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் இருப்பாங்க, உங்களை வெளியே விட்டுருவாங்க, நீங்கள் அப்படியே வந்துடலாம் அப்படி சொல்கிறாங்க, அப்படியே வந்துடலாம். அவர் இதை கேட்டு நம்ம எப்படி பேசுவோம், நம்ம பேசவே இல்லை. அன்னைக்கு பிறகு வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணோம். அப்பீல வந்து நாங்களே வந்து ஆர்கியூ பண்ணோம். வந்து இங்கே 41 பேருங்கிறத அதையே வந்து அவங்க வந்து ரத்து பண்ணி 21 பேர் மட்டும்தான் வந்து இதில் வாழ்நாள் சிறையில் வந்து இருக்கக்கூடியன்னு சொல்லி பண்ணாங்க. 21 பேர்த்துல பாட்சாபாயை பொறுத்த அளவுக்கு வந்து அப்பீல வேணான்ட்டார். நான் உள்ளுக்குள்ள இருந்தே நான் வந்து இதாகிறேன். இறந்து போனவங்க போக இப்போ பார்த்தீங்கன்னா 18 பேர் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல பெண்டிங் இருக்காங்க. இவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு விசாரணை முடிகிற வரை இவங்களுக்கு இடைக்கால பிணை கூட கொடுக்கப்படல. 10 ஆண்டுகள் வந்து நான் சிறையில் கழிச்சிருக்கேன். என்னைக்கு எங்களை வந்து கைது செய்து கொண்டு போய் வச்சாங்களோ அன்று முதல் நான் விடுதலை ஆகிற வரை இந்த 167 பேர்ல ஒருத்தருக்கு கூட பிணை வழங்கப்படவே இல்லை. இடைக்கால பிணை கொடுக்கிறது அல்லது உடல்நிலை சரியில்லாம கொடுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு மனித உரிமை பிரச்சனை. உலகத்துல எங்க வந்து தவறு செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் உடனடியாக குற்றம் சாட்டப்பட்ட அன்றைக்கு நாங்க வந்து குற்றவாளிகள் அல்ல, குற்றம் சாட்டப்பட்டோர் தான். குற்றம் சாட்டப்பட்டோருக்கு பிணை வழங்கப்படும். அவருக்கு 2 வகையான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அவர் வெளியே வந்தா அவருக்கு என்ன வழக்கு அவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருக்காக வேண்டி சொல்லப்பட்ட சாட்சிகள் யார் யாரு அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த வழக்கை நல்ல வழக்கறிஞர்களை வைத்து எதிர்கொள்வதற்காக வேண்டியும் அவருக்கு பிணை வழங்கப்படும். அது பூலாந்தேவிக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்க இருக்க லீலாவதியுள்ள பாதிக்கப்பட்ட கிடைக்குது. 3 விவசாய கல்லூரி பெண்களை கொண்டவனுக்கு கிடைக்குது. ஆனா இவர்களுக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அது காரணம் வந்து இவர்கள் இஸ்லாமியர்களோட ஒரே காரணத்துக்காக தான். இது வந்து மிகப்பெரிய வந்து சட்டவிரோதமான ஒன்று, அரசியல் சாசனுக்கு விரோதமான ஒன்று. இது நீதிமன்றத்துக்கே தெரியும் இது அநியாயம் சொல்லி. ஆனா அதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எந்த நியாயமும் எங்களுக்கு கிடைக்கல. காவல்துறை, அரசு நிர்வாகம், நீதிமன்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலையை பின்னி வச்சுதான் எங்களை சிறையிலே வச்சிருந்தாங்க. எல்லாமே முடிவு பண்ணிட்டான், எவனோட கைது செய்யணும், எவனோட சிறையில வைக்கணும், எப்படி எல்லாம் வச்சிருக்கணும், எத்தனை ஆண்டுகள் வச்சிருக்கணும், நீதிமன்றம் இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா முடிவுகளையும் பண்ணிட்டு தான் இதுல பண்றாங்க. இவர்களுக்கு வந்து வெளியே வரக்கூடாதுக்காகவே கோவை சிறைக்குள்ளேயே, சிறை வளாகத்துக்குள்ளேயே ஒரு நீதிமன்றத்தை வச்சு அப்படியே கூட்டு வர சொல்லிட்டாங்க. படமே விசாரணை தொடங்கப்பட்ட 98 2004 கேஸ் முடிகிற வரைக்கும், 2006 கேஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையுமே பத்திரிகையாளர்கள் மற்ற யாரும் போய் பார்க்க முடியாது. வழக்கறிஞர்கள் போய் அந்த சாட்சியை பார்க்க முடியாது. நாங்க 167 பேருமே என்னைக்கு ஆஜர்படுத்தப்பட்டோமோ அதற்கு பிறகு சார்ஜ் ஷீட் வாங்குறதுக்காக மட்டும்தான் திரும்ப நாங்க என்ன பண்ணோம், இந்த நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டோம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜர்படுத்தி அந்த சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு வரோம். சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு 3-4 மாதங்களுக்கு பிறகு சிறப்பு நீதிமன்றத்தில் தான் எங்களை வந்து 2வது ஆஜர்படுத்தினாங்க. எவ்வளவு பெரிய விதி மீறல் தெரியுமா? அங்க மட்டும் அங்க ஆரம்பிச்ச சட்ட விதி மீறல் தான் எங்கள் தீர்ப்பு சொல்ற அந்த நாள் வரை எல்லா வகையிலும் சட்ட விதிமீறல்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. டெரரிஸ்ட் லா கிடையாது இவங்களுக்கு. இப்ப தடா இருந்ததுன்னா பொடா இருந்ததுன்னா நான் சொல்லலாம், இல்லை பிறகு இஏபிஏ மாதிரி அப்ப அது இருந்ததுன்னா அந்த பெங்களூர் சட்டங்கள் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் ஐபிசி அஃபென்ஸ் தான். இந்திய தண்டனை சட்டத்தில் குறிக்கக்கூடிய அந்த பிரிவுகளும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட்,
இந்த மாதிரி அப்புறம் 153A ப்ரொமோட்டிங் டிஸ்கார்மனி அமங் தி பீப்புள் அப்படிங்கக்கூடிய இது இப்படிதான் இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய 100% உரிமைகளும் மீறப்படக்கூடிய ஒரு இடம் சிறைச்சாலை. என்ற யாராவது சிறைச்சாலையை பத்தி கேட்டால் நான் இப்படி சொல்லுவேன், உலகத்தில் எங்காவது நரகம் இருக்கிறது என்று சொன்னால் அது சிறைச்சாலை தான் சொல்லுவேன். சிறையில வந்து எங்களுக்கு வந்து சிறைக்குள்ள ஒரு சிறை, எங்களை அந்த சிறைக்குள்ள ஒரு சிறை. நாங்கள் அப்படி 3 சிறை தாண்டி தான் நீங்கள் என்னதான் ஜெயில அடித்து உடச்சி வந்தாலுமே எங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட செக்யூரிட்டியில் இருக்கிறோம். மற்ற சிறைவாசிகளோடு பேச முடியாது, மற்ற சிறைவாசிகளை சந்திக்க முடியாது. 10ஆம் பிளாக் மட்டும் தனியாக ஒரு மதில் சுவர் கட்டி, மதில் சுவர் இருக்கும், அதற்கு பிறகு ஒரு மதில் சுவர் இருக்கும், அதுக்கு மேலே மின்வேலி போட்டிருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக போட்டு சிறைக்குள்ளும் சிறை வைக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதாவது சிறைங்கிறது லாக்அப் 6 மணிக்கு காலையில் லாக்அப் திறக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு தான் லாக்அப் பூட்டணும். ஆனால் எங்களை வந்து 1 வருஷமாக திறந்தே விடலை. எங்கள் சிறையை வந்து எங்கள் கொட்டடி திறந்தே விடலை. எங்களை பனிஷ்மெண்ட்னு சொல்லி அப்படி ஒரு 1 வருஷம் வச்சுருந்தாங்களே. அப்போது காலையில் ஃபஜர் தொழுதுட்டு நான் துவா செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 10, 25, 30 காவலர்கள் உள்ளே வர்றாங்க. என்னடா பண்ணுற, துவா செய்றியா, போ உனக்கு அல்லாஹ் வந்து நல்லது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். அப்போ சரி உடனே கதவு திறந்தே பிடிச்சி இழுத்து போட்டு கரா மாதிரி அடிக்கிறானு. எங்களை வந்து திடீர்னு வந்து எங்கள் ரூமில் சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணி எங்களை வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. செவுத்துல வந்து கையை வண்டி செவுத்துல வச்சு நிற்க சொல்லிட்டு இங்கேருந்து அடித்தா கீழே வரைக்கும் அடிப்போம். அப்படி லைனாக கோடு கோடாக இருக்கும். அடித்து அம்மனத்தோடு வந்து சிறையில் முன்னாடி கேட்டில் வைக்கிறாங்க. அப்புறம் எனக்கு வாயெல்லாம் ரத்தம் வருது. எங்கள் துணிமணி, எங்களுடைய பாத்திர பண்டங்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு எங்களை வந்து நிர்வாணமாலாம் விட்டுட்டு போனாங்க. நாங்கள் வந்து அப்படி 1 வருஷமாக அந்த பனிஷ்மெண்ட்டில் இருந்தோம். 1 வருஷமாக எங்களுக்கு திறக்கவே இல்லை. நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி வந்து எங்களை வந்து அடிக்கிறாங்க சிறையில் அப்படின்னு சொல்கிறோம். நீதிமன்றம் அதை வந்து ஏன்னு கூட கேட்கல. சரி, பனிஷ்மெண்ட்டுங்கிறது அப்படி தான். அடித்தாங்கன்னா அடித்து வித்தவுட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. போலீஸ் எல்லாம் அடித்தது என்ன அடிக்கல, வயசான ஆளுகிட்டு என்ன அடிக்கல, மீதி உள்ள பயணிகள்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. 1 வருஷம் எங்களுக்கு வந்து தொழுகவே அனுமதிக்கலைங்க. நாங்கள் வந்து தொழுகவே அனுமதிக்கல. ட்ரெஸ் இல்லை, உணவு சரியான உணவு இல்லை, தண்ணிகளும் இப்படி தான். தண்ணியில் வந்து ஒரு வார்டன் வந்து காலையில் வந்து யூரின் அடிக்கிறார். நாங்கள் குடிக்கிற தண்ணியில் ட்ரம்மில் வந்து யூரின் அடிக்கிறார். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள் நடந்தது. அந்த நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகங்கள் போல போகும். 3 மாதம் வரும். வெறும் நிர்வாணம் தான், அப்படியே சுருண்டு தான் இருப்போம். ஒன்றுமே இருக்காது அந்த ரூமில். 3 பேர் இருப்போம். 3 பேரும் நிர்வாணமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அவமானமாக இருக்கும். அவன் ஒரு பக்கம் சுருண்டு கிடப்பான், இங்கே ஒரு பக்கம் நாம் ஒரு பக்கம் சுருண்டு கிடப்போம். அவனுடைய அந்த காரை போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த காரையில் ஷூ சவுண்டு கேட்டாலே கொலையெல்லாம் நடுங்கும். இன்னைக்கு எவனோ அடிக்க பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க போட்டு அடிப்பான். அவன் அல்லா 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 அல்லான்னு கத்துவான். அந்த அல்லா அல்லான்னு கத்தும்போது நமக்கு அழுகையாக வரும். நானா இப்படி போட்டு அடிக்கிறானுங்களே அப்படி சொல்லி அந்த கடுமையாக அந்த தாக்குதல் வந்து இருந்துச்சு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட், அப்போது 2வது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கருணாநிதி இருந்தால் கூட அவங்களோட கூட்டணி அன்னைக்கு, அதனால தான் அவ்வளோ கடுமையாக தாக்குனாங்க. பியூசியுடைய தேசிய தலைவர் அந்த KG கண்ணபுரான், அவர் நான் கூப்பிட்டு வந்தோம். அவர் தான் பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ் போய் ஆர்கியூ பண்ணவர். பல தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க வந்து மனித உரிமைகளுக்காக உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் மனிதன் வந்து KG கண்ணபுரான். அவர் எல்லாம் கேட்டுட்டு அவர் கேட்ட முதல் கேள்வி தான், இந்த இத்தனை பெரிய 11 குண்டுவெடிப்புக்கு காரணமானதுன்னு சொல்றீங்க, இவங்களை குண்டு வெடிச்சான்னு சொல்றீங்க, இதற்கு என்ன காரணம் அப்படின்னா 18 இஸ்லாமியர்களை வந்து கொண்டுட்டான்னு சொல்றீங்கல்ல, அப்ப 18 இஸ்லாமியர் கொன்றவர் யாருன்னு கேட்டாரு. நீங்க சார்ஜ் ஷீட்ல போடணும்ல, இவங்க ஏன் குண்டு வச்சாங்கன்னா அந்த 18 இஸ்லாமியரை கொண்டுட்டாங்க, இஸ்லாமிய வீடுல போய் கொள்ளையடிச்சிட்டாங்க, சூழல். அப்ப அந்த 18 இஸ்லாமியரை கொன்றது யார் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நீ வைக்கல? அதனுடைய தொடர்ச்சி தானே இது, மோட்டிவ்ங்கிறது அதுதானே, ஏன் வைக்கல கேட்டாரு. பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னாரு இட்ஸ் a distinctive discrimination வார்த்தையை பயன்படுத்தினார். அடுத்த நாள் ஹிந்து பேப்பர்ல இந்தியா முழுக்க வந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் இது மாதிரி ஒரு புலிக்கூண்டுக்குள்ள சிங்கக்கூண்டுக்குள்ள வைக்கிற மாதிரி குற்றச்சாட்டப்படல உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காம அவர் ஒரு இஸ்லாமியர்கள் காரணங்களுக்காக செஞ்சப்பட்டனால இது பாரபட்சமான விசாரணை, டிஸ்டிங்டிவ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த ஸ்கோர் தட் தே பிலாங் டு முஸ்லிம் ரிலிஜன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எல்லா சிறைச்சாலைகள்லையும் சிறை காவலர்கள் தான் வெளியே இருப்பாங்க. 2 பக்கமும் சிறை காவலர்கள் இருப்பாங்க. 3வதா மனு ரூம் இருக்கும். மனு ரூம்ல வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர் இருப்பாரு.
அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பொருளை வாங்கி சோதிச்சுட்டு தான் உள்ள தருவார். ஆனா கோயம்புத்தூர் சிறையில போலீஸ் தான் சர்ச் பண்ணுவாங்க. இது எல்லாம் சிறை நிர்வாகம் என்பது வேறு, காவல்துறை நிர்வாகம் வேறு. ஆனா போலீஸ் தான் இதை சோதனையிடுவாங்க. வரும்போதே போலீஸ் அந்த காவல்துறை எல்லாம் தாண்டி தானே வர்றாங்க. அவங்க வந்து குடும்ப சூழ்நிலையை மட்டும் தான் சொல்லுவாங்க. எல்லாம் வெளியே என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைகளை காட்டுவாங்க, இது சொல்லுவாங்க, குழந்தைகளை தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்போ எங்க குடும்ப பெண்கள் பட்ட அவமானங்கள் இருக்கு பாருங்க, படைச்ச ரப்புக்கு தான் தெரியும். அவ்வளவு அவமானங்களை அவங்க சந்திப்பாங்க. நாங்க போய் மனு பார்க்கும்போது பின்னாடி வந்து காவலர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்ட்டு பெண்களை வந்து ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணும்போது அந்த எங்களோட கணவர்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க தன் கண்ணு முன்னாடியே மனைவியை கிண்டல் பண்ணும்போது அவங்களுக்கு கோபம் வரும்ல. அவங்க வந்து ஏதோ பண்ணணும், இவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி ஏதாச்சும் ரகலை ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே ஃபோர்ஸ் இறக்கி அவங்களை அடிக்கணுங்கிற ஒரு தாட்ல அந்த மாதிரி செய்வாங்க. என்ன இவங்களை பண்ணா ஏதாவது பண்ணுவாங்களோன்னு சொல்லி பார்த்தாங்க. அது மாதிரி நாங்களும் அனுசரிச்சு எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் பொறுத்துட்டு அப்படி லைஃபா எங்களுக்கு லைஃப் உள்ளதான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து அப்படி இருந்துக்கிட்டோம். பொறுமையாக இருந்துக்கிட்டோம். நாங்கள் எதுவும் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் பொறுமையாக தான் இருந்துக்கிட்டோம். காலையில் 9 மணிக்கு பரப்பிட்டு நாங்கள் பார்க்க போகிறோன்னா மத்தியானம் 2 மணி ஆகும் திரும்பி வர்றதுக்கு. ஆனால் இங்கிருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி அங்கிருந்து நடந்து ஜெயில் கேட்டெல்லாம் தாண்டி போய் எனக்கு வையாடியே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. 10 வருஷம் நடந்தே போவோம். வரும்போது அங்கிருந்து நடந்தே தான் வருவோம். இங்கிருந்து நடந்து போய் நம்ம பொருட்களை கொண்டு போவாங்க. இது கொண்டு வர வேண்டாம், அது கொண்டு வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. பழம் ஒரு மாதிரியான எடுத்து வீசிடுவாங்க. பிரெட் வாங்கிட்டு போக முடியாது, அதை அம்புடு பிரித்து பார்ப்போம் என்ன வச்சுட்டு வந்திருக்கிறாங்களோன்னு. நாங்கள் மக்களையும் கொடுத்து மக்கள் சாவடிக்கிறதுக்கு மருந்தியமாக கொண்டு போய் கொடுக்குவோம். அப்பா தண்ணி கூட குடிக்க கொண்டு போக முடியாது. நம்ம கையில எதுவுமே கொண்டு போகாம ரொம்ப தூரம் தொலையா நடக்கணும். நடந்து போய் தான் அந்த மனுவை பார்த்துட்டு அவ்வளவு நேரம் அந்த கம்பிக்கு பின்னால நின்று பேசிட்டு வரணும். அந்த பொருள் கொண்டு போகணுமல்ல, அதுக்கு வேண்டிய பொருளாதாரம் கூட எங்ககிட்ட இருக்காது. போயிட்டு வர்றாண்ட 300 ரூபா 400 ரூபா வேணும். இந்த சென்னைக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்க எங்களால அவ்வளவு செலவெல்லாம் பண்ணி பார்க்க போக முடியாது, அந்த அளவு குடும்ப சூழ்நிலை. அதனால நாங்க பார்க்க கொஞ்ச நாள் போகாமையே இருந்தோம். அப்புறம் திருப்பி இடையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது போவோம். அப்போ கடனை வாங்கிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு அந்த ட்ரெயின் செலவுக்கும் போட்டுட்டு நைட் ட்ரெயின் ஏறுவோம். காலையில போய் சேருவோம். காலெல்லாம் வீங்கிரும் எனக்கு ட்ரெயினில் உட்காந்து. திருப்பி காலையில் போய் ஏதோ ஒரு கடையில் சாப்பிடவும் கூட நிற்க மாட்டேன் எங்களுக்கு. அப்படியே சிறைக்கு போகிறதுக்கு அந்த ஜங்ஷன்லேருந்து 3/4 மணி நேரம் புழல் சிறைக்கு. அங்கே போய் மணி எழுதி ரொம்ப சிரமம். மதியானம் 1 மணி 2 மணி ஆயிரும். திருப்பி அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் பார்க்க காமிக்குவாங்க, பேசுவோம். திருப்பி ஜங்ஷன் வந்து ஏறி இவ்வளோ தொலைவில் நாங்கள் வருவோம். போறதே தூரம், எங்களை அப்படி அலைக்கழிப்பாங்க. இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கிருந்து போய் பார்த்துட்டு வீட்டில் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு எங்களுக்கு எந்திரிக்க முடியாம செத்த போன மாட்டு நாங்கள் கிடப்போம். ஆனால் ஜெயிலுக்கு நடக்கிற மாதிரி யாரையும் எல்லாம் வைக்கக்கூடாது. மௌன இந்தியாவிலேயே இந்த கேஸ் இதுவரை நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்கு தாங்க. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கை மட்டும் இதுவரை உச்சநீதிமன்றம் இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. காரிருள் நீங்கிடுமா, காலமெல்லாம் கரைந்திடுமா, விடிவும் வருமா வாழ்வில், விடிவும் வருமா வாழ்வில். வசந்தங்கள் காணவில்லை, வாய்ப்பது போதும், உறவுகள் மடி சாய்ந்து ஓய்தலே போதும். ஆருயிர் தேக்கி வைத்து அன்பதனை தந்து பெற கதவே திறவாய், நீதி கதவே திறவாய். காரிருள் நீங்கிடுமா, காலமெல்லாம் கரைந்திடுமா, விடிவும் வருமா வாழ்வு.
மறுப்பதுவா நியாயம்? வீடுகள் தனிப்பட்டு உறவுகள் வதைப்பட்டு வறுமையின் தீனாவும் முதுமையின் கொடுநோவும் வெறுமையில் தள்ளும் தனிமையில் கொள்ளும் இரவினில் செல்லும் நிலவிதை சொல்லும். காரிருள் நீங்கிடுமா? காலமெல்லாம் கரைந்திடுமா? விடிவும் வருமா? வாழ்வு விடிவும் வருமா? வாழ்வில் வசந்தங்கள் காணவில்லை, வாய்ப்பது போதும். உறவுகள் மடி சாய்ந்து ஓய்தலே போதும். வசந்தங்கள் காணவில்லை, வாய்ப்பது போதும். உறவுகள் மடி சாய்ந்து ஓய்தலே போதும். ஆருயிர் தேக்கி வைத்து அன்பதனை தந்து பெற கதவே திறவாய், நீதி கதவே திறவாய், நீதி கதவே திறந்திடுவாய். அது வந்து சிறையை வந்து இங்கே தான் ப்ரிசன்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்வலாக அதோட பேர் வந்து கரெக்ஷனல் சென்டர் தான். ஒரு தவற திருத்துறதுக்கான ஒரு இடமா தான் சிறை இருக்கணும். பட் இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஆம்பிட்டுக்குள்ளே இங்கே சிறைகள் இருக்கிறது இல்லை. காந்தி என்ன சொன்னார்னா, சிறை என்பது ஒரு மருத்துவமனையை போல. எப்படி ஒரு நோயாளியை வந்து மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் திருத்தணுமோ, அதே போல சிறைச்சாலை குற்றம் செய்வது என்பது ஒரு மனோநிலை, அது ஒரு நோய் நிலை. அந்த மனோநிலையை வந்து நீங்க மாற்றுவதற்காகத்தான் இருக்கணுமே தவிர அவனை வந்து அடிச்சு கொள்றதுலாம் கிடையாது, சித்திரவதை கிடையாதுன்னு சொல்லிருக்காரு. காந்தி சொன்னதையும் பின்பற்றல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவரையும் பின்பற்றல, சுப்ரீம் கோர்ட் கொடுத்துக்கிற தீர்ப்புகளையும் இன்னைக்கும் வந்து சரி அமல்படுத்தல. அதிலே பாதிக்கப்பட்டவன் யாரானா இந்த மாதிரி இஸ்லாமிய மக்கள் அல்லது தலித் மக்கள் அல்லது பழங்குடி மக்கள், இவங்கள தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2008 அண்ணாவுடைய 100வது பிறந்த நாளைக்கு ஒரு அறிவிப்பு அரசு செய்யுது. 8 ஆண்டுகள் சிறையில் கழித்த ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். அப்போ நாங்கள் எல்லாருமே விடுதலைக்கு தகுதியானவர்கள். எல்லா ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுடைய கணக்கும் எடுக்கப்படுகிறது. எல்லாம் எடுக்கிறாங்க. 8 வருஷம் கழிச்ச கைதிகளாக இருக்காங்க. அப்போ மதுரையில் தோழர் லீலாவதியை கொலை பண்ணினவங்க திமுகவை சேர்ந்த 4 பேர் உள்ள இருக்காங்க. லீலாவதின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநகராட்சி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கவுன்சிலர் பட்ட பகல படுகொலை செய்யப்பட்டாங்க திமுக கூடிய சில பேரத்தால. ஒரு பெண்ணை, நிரபராதியான பெண்ணை மார்க்கெட்டுக்கு வந்து நிற்கும் போது அந்த படுகொலை செஞ்சதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணானா, இவர்களுக்கெல்லாம் கருணையே காட்டக்கூடாது, ஒரு நிரபராதி பெண்ணை போய் பட்ட பகல கொண்டிருக்காங்க, மக்களுக்காக போராடணும்னு சொன்னாரு. அந்த 4 கொலை கைதிகளுடைய லிஸ்ட் எடுக்கும் பொழுது 8 ஆண்டுகள் அவங்களுக்கு பூர்த்தி ஆகலை. அப்போ அழகிரி வந்து மத்திய அமைச்சர். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா தகவல் சொல்றாரு, 8 ஆண்டுகள் இன்னும் ஆவலன்னு சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு மீண்டும் ஒரு அறிவிப்பு செய்து அண்ணாவுடைய 100வது ஆண்டு சிறப்பு என்பதால் 7 ஆண்டுகளில் கழித்த கைதிகள் விடுதலை செய்யப்படுவாருன்னு அரசு வந்து முதல்ல போட்ட அந்த அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு 7 ஆண்டுகள் சொல்லி அந்த 4 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. அந்த இதுல கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கிருந்து இந்த அரசாங்கத்துக்கு பிரசங்கர் வந்ததுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி மத மோதல்கள், குண்டுவெடிப்புகள் இதுல இருக்கிறவங்கள தவிர அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை கொண்டு வர்றாங்க. அதுல கருணை அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டிய அத்தனை சலுகை யாருக்கு இருக்குன்னா முஸ்லீம்கள் இருக்குது. ஏன்னா நீதிமன்றமே சொல்லி இருக்குது இவங்களை வந்து கருணை அடிப்படையில் பார்க்கணும்னு சொல்லி இருக்குது. ஆனா லீலாவதி கொலை வழக்கில் மட்டும் தமிழக முதல்வர்கள் கருணை அடிப்படையில் பார்த்திருக்கார். ஆனா முஸ்லீம்கள் 10 ஆண்டு சிறை தண்டனை கழித்திருக்கிறாங்க. அதுல கருணை அடிப்படையில் பார்க்கப்படவில்லை. எத்தனை இளைஞர்கள் 16 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் சிறையில் இருக்கிறாங்க, பல குடும்பங்களை சந்திச்சிருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, சாக கிடக்கிறாங்க. அவங்க மேல கருணை அடிப்படையில் பார்க்கப்படல. ஆனா இந்த கருணாநிதி அவர்கள் முதல்வர் அவர்கள் யார் லீலாவதி கொலை வழக்கில் பாக்கி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாமே வந்து சாதாரண கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க. 302 IPC
2008 அண்ணாவுடைய 100வது பிறந்த நாளைக்கு போட்ட உத்தரவுல இருந்து இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த உத்தரவு வரைக்கும் எல்லா அரசு உத்தரவுகளும் இவங்களுக்கு செல்லுபடியாகும். இவங்களுக்கு வெடிமருந்து சட்டத்தில் தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, மத மோதல்களில் தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாத்துடைய வழக்கினுடைய தீர்ப்புலையும் இவர்கள் 302 சட்டப்பிரிவில் படி இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய விடுதலையே தடுத்து வச்சிருக்கீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல விவசாய கல்லூரியில் 3 பெண்கள் தருமபுரி பக்கத்தில் எரித்து கொல்லப்பட்டாங்க அந்த பஸ்ஸில் ஜெயலலிதாவை கன்விக்ஷன் பண்ண போது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா விடுதலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்துச்சு. ஏன்னா இவர்கள் மனித சமூகத்தோடு வாழக்கூட தகுதியற்றவர்கள் இவர்கள் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவித்து மரண தண்டனையை ஆயுள் தண்டனையை மாத்துது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்களே அதிமுக காரர்கள் என்பதனால். அரசுக்கு தகுந்த மாதிரி அந்த விடுதலை பண்ணணும்னா அந்த சட்டத்தையே மாத்தி அமைச்சு அதுக்கான அரசாணையை பிறப்பிச்சு விடுதலை பண்றாங்க. ஆனா இவங்க முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு நீட்டிச்சு போனாங்கிறத நாங்க கண்கூட உணர்ந்திருக்கோம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரே சட்டம் தானே வேணும், அது செய்யாம இன்னும் போட்டுட்டு இருக்காங்க. முஸ்லீம்னு ஒரு காரணத்தால் தான் எல்லாம் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. திமுக நாங்கள் போய் பல முறை மனு கொடுத்தோம். மனுவை வாங்கிக்கிட்ட அப்போதைய அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுறேன்னு சொல்லி தேர்தலாக ஒரு வாக்குறுதியாக கொடுத்தார். தேர்தல் அறிக்கையில் சொல்ல வாக்குறுதியாக எங்கள்கிட்ட சொன்னாருங்க. சிறையில் வாழக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை விடுதலை செய்திட வேண்டும் என்கிற தீர்மானம். ஆக இந்த தீர்மானங்கள் எல்லாம் செயல் வடிவத்திற்கு வந்துட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2021 டிசம்பர் மாதம் ஆதிநாதன் குழு அமைக்கிறதாக அறிவிச்சாங்க. அந்த ஆதிநாதன் குழு முறைப்படி சம்பந்தப்பட்ட சிறைவாசி குடும்பங்களை பார்க்கணும், சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகளை பார்க்கணும், சம்பந்தப்பட்ட சிறைவாசிகளின் உடல்நல பார்க்கணும். அந்த ஆணையங்கிறது என்டையர் எல்லாத்தையும் கேட்கணும். கருத்துரு கேட்டுதான் முடிவெடுப்புதான் ஆணையம். அந்த ஆதிநாதன் குழு அப்படி நடைபெறவில்லை. ஏதோ ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னா குழுவை போட்டுருவாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி உங்களை ஏமாத்துறாங்கம்மா, நீங்களும் ஏமாந்து சுத்திட்டே இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு குழு போட்டீங்க. அந்த குழு ஆதிநாதன் குழுன்னு சொல்றாங்க. அது யார் ஆதிநாதன் என்னன்னு சொல்லி எங்க காது கேட்கிற வரைக்கும் ஒரு இதெல்லாம் ஒரு கண் தொடைப்பு நாடகம் சொல்றாங்க. 2 VHP மெம்பர்ஸ் அவங்க கண்ணன் சசிகுமார் 2 பேர். அவங்களால ஒரு இஸ்லாமியர் கொல்லப்படுறாரு. அதுல கோர்ட்டோடைய நெருக்கடியிலேயோ இல்லைன்னா கோர்ட்டோட நெருக்கடி இல்லாமலோ கூட இவங்க விடுதலை செய்ய தயாரா இருக்காங்க. சோ இது டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்க. ஒரு பக்கமும் சட்டப்பூர்வமான முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். இந்த அரசாணை படி சிறையினுடைய விதிகளின்படி என்ன இத்தனை ஆண்டுகள் சிறையில் வைத்திருப்பது சட்டவிரோதமானது அப்படின்னுங்கிற ஒரு நியாயத்தை நம்ம தரப்பில் இருக்கிற நியாயங்களை எடுத்துட்டு நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் போய் நாங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கை எதிர்கொள்றோம், இத்தனை ஆண்டுகளா சிறையில் இருக்கோம், இவ்வளவு பொருளாதார ரீதியா செலவு இருக்கு, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் பள்ளிவாசல்ல போய் பிச்சை கேட்கிற மாதிரி நின்று ஒவ்வொரு ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ அவங்க போடுற ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அதிகபட்சமா 1000 ரூபாய் 1500 ரூபாய் கிடைக்கும். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களுக்கு முன்பு நின்னும் நாங்க இந்த பிச்சையை எடுத்து அதையே லட்சமாக்கி 2 லட்சமாக்கி 5 லட்சமாக்கி தான் வக்கீல்களுக்கு கொண்டு கொடுக்கிறோம். இந்த கொடுக்கும் பொழுது கூட அதுல கூட நாங்க எங்களுக்கு எதிராக நீங்க மனு செய்யறதுங்கிறது அநீதி தானே. இவங்க விடுதலை தர சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கும் வந்துடுறாங்க. நாங்க கஷ்டப்பட்டு போய் சரி இவங்க விடுதலை கொடுக்கறதுக்கு தாமதமாகுது சொல்லிட்டு அங்க நீதியை தேடி போனாலும் விடுதலை கொடுத்தா இவங்க இந்த மனநிலையில இருக்கு சொல்றது எங்களுக்கு ரொம்ப மன வேதனையா இருக்குது. இந்த IAS ஆபீசர் அமுதா அவங்க ஒரு மனுவை சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்றாங்க. இவங்களை விட்டா ஒரு பெரும் மத கலவரங்கள் வெளியே வரலாம், பெரும் சண்டைகள் வரலாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. இது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி தான். சோ இங்க இவங்களுக்கு இருக்க பிராக்டிக்கலான பிரச்சனை என்னன்னா, அரசாங்கம் ஒரு பக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட்டா ஃபைல் பண்ணுவாங்க, இவரை வெளியில விட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். இப்போ ஒரு சிறைக்கு ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா அவர் அதே மனநிலையில தான் 25 வருஷத்துக்கு பிறகும் இருக்காருங்கிறத எதை வச்சு இவங்க ஊர்ஜிதப்படுத்துறாங்க, எதை வச்சு சொல்றாங்க. இப்போ ஆஷிக்கூட வழக்கில் தான் அந்த மனு தாக்கல் செய்யப்படுது. ஆனா ஆஷிக்கு
தமிழக அரசால் சிறை நிர்வாகத்தால் எந்தெந்த படிப்பெல்லாம் உள்ள அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதோ அத்தனை படிப்பையுமே அவர் படிக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா வக்கீலுக்கு படிச்சவங்க இருக்காங்க, பல பேர் உள்ளுக்குள்ள இருந்து படிச்சு பட்டதாரியா இருக்காங்க பல பேர். அப்படிலாம் இருந்தும் கூட இந்த வாய்ப்பை வந்து இவங்களுக்கு அரசு தரல. ஒருத்தன் படிக்கிறதே எதுக்காக? தன்னுடைய மனநிலை மாறணுங்கிறதுக்காக. எதை உள்ள போகுதோ அப்ப அவனுக்கு ஒரு விலாசமான ஒரு எண்ணங்கள் மனசுகள் ஏற்படும். நான் சிறையில இருந்து ஒரு நாள் வெளியே வந்துருவேன், வெளியே வந்தா இந்த படிப்பெல்லாம் எனக்கு உதவும், அதை கொண்டு என்னுடைய வாழ்க்கை மற்ற நாட்கள்ல வாழக்கூடிய நாட்கள்ல நாம செம்மையான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த படிப்பெல்லாம் ஒரு சிறைவாசி படிக்கிறான். ஆனா இங்க ஈக்குவலா இல்ல, இன்ஈக்குவலா இருக்காங்க, டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்றது அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவங்க வேணா ஜஸ்டிஃபை பண்ணலாம், இல்ல நாங்க இது திராவிட மாடல் அரசு அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்க எல்லாத்தையும் ஈக்குவலா தான் பாக்குறோம்னு சொல்லிக்கலாமே இல்லையா. பட் இங்க இன்இக்வாலிட்டி இருக்கு. இங்க இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வகையான பாரபட்சம் காட்டப்படுகிறது, யாரும் மறுக்க முடியாது. ஒரு கைதி வெளியே வந்தா பாதிச்சதும் நீங்க சொல்றீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லையா? உளவுத்துறை அதிகாரிகள் இல்லையா? காவல்துறை அதிகாரி இல்லையா? இவங்க எல்லாம் இருக்காங்க தானே. இதையெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் இவங்களை கண்காணிச்சுதானே வச்சிருக்காங்க. அப்ப சட்ட ஒழுங்கு பாதிக்குது ஒரு அரசே சொல்றதுங்கிறது நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு ஒரு அரசை ஒப்புக்கொள்றதுக்கு சமமானதுதான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை மிரட்டி இல்லைன்னா நாங்க இதை பப்ளிக் ஃபாரம்ல கொண்டு போவோம், நாங்க பிரச்சனை பண்ணுவோம். இப்போ கோர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்க, ஃப்ளோர்ல ஒன்று சொல்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஒன்று சொல்றாங்க, இங்க ஒரு கான்ட்ரரியான வியூ எடுக்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு நிவாரணமா கிடைச்சது இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே பரோல். அந்த பரோல் வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். 27 ஆண்டுக்கு அப்புறம் எஸ்கார்டு இல்லாம முதல்ல இவங்க எல்லாம் வர்றாங்க. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்க குழந்தைகள்லாம் எங்க தந்தையோட அந்த இரவுகள் எல்லாம் நாங்க கழிச்சதே இல்லை. நாங்க ஒரு குடும்பமா வாழ்ந்ததெல்லாம் எங்களுக்கு நாங்க 27 ஆண்டு காலம் நாங்க அதை சுவைத்ததே இல்லை. இது 2.25 வருஷம் எங்களுக்கு இது கொடுத்த உடனே எங்களுக்கு பெரும் நம்பிக்கை பெரும் ஆனந்தம் அடைஞ்சு உலகத்திலேயே ஒரு சொர்க்கத்தை கண்ட மாதிரி எங்க குடும்பங்கள் நகர்ந்துட்டு இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் நான் வாழாத வாழ்க்கைய சந்தோஷத்தையும் நான் பார்த்தது. இந்த 2 வருஷமா அவ்வளவு சந்தோஷமா நான் வாழ்ந்தேன். நான் அவர் கூட என்னால மறக்க முடியாது. என் குழந்தைகள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. இவங்க வந்தாங்க, 2.5 வருஷம் இருந்தாங்க. எங்களுடைய வாழ்க்கை சூழல் அப்படியே மாறுச்சு. நாங்க எங்க மனதுல இந்த 25 கால ஆண்ட வலி இருந்தது கூட எங்களுக்கு அதெல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. சிறைவாசிகள் மனநிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, சிறைக்கு இன்னும் அவங்க போகவே மாட்டாங்கன்னு அவங்க தொழில்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஆட்டோ ஓட்டுனாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சின்ன வயசுல போய் இந்த உலகம் எப்படி மாறி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு சடனா எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லாருமே 50 வயதை கடந்தவர்களாகவும் ஆகிட்டாங்க. இந்த 2.5 வருஷத்துல நீதிமன்றம் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை காவல் நிலையத்துல போய் கையெழுத்து போட்டிருக்காங்க. இவங்க எந்த விதமான வழக்குகளும் இவங்க வாங்கினது இல்லை, சட்டவிரோதமா நடந்து கொண்டதில்லை, எதுவுமே இவங்களுக்குள்ள இல்லை. 2 ஆண்டுகள் விடுப்பில் இருந்தவங்க, 2.25 வருஷம் விடுப்பில் இருந்தவங்க தன்னுடைய குடும்பத்தோட சமூகத்துல வாழ்றாங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப சமயத்துல சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்புல ஒவ்வொரு தடவையும் நீங்க விடுப்புக்காக எங்கிட்ட வரீங்க, நீ ஹைகோர்ட்டுக்கு வரீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே பவர் இருக்கும்போது நீயே வரீங்க. 2.25 வருஷமா நாங்க கோர்ட் உங்களுக்கு சலுகை கொடுத்துட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்ப இந்த மக்கள் மேல கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கத்தானே செய்யுது. எதுக்கு கோர்ட்டுடைய நேரத்தை நீங்க வீணடிக்கிறீங்க? நீங்க எதனாலும் செய்யலாம்ல. தமிழ்நாடு சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் ஆக்ட் 1982 ரூல் 40 விதிப்படி நீங்க எதையுமே தளர்த்தி அவங்களுக்கு விட்டுட்டு இருக்கிற அந்த பரோலையே நீட்டிச்சு விடலாம். இவங்களுடைய முன்விடுதலையை 3 மாதத்திற்குள்ள பரிசீலனை பண்ணி விடுதலையும் கொடுக்கலாம். இங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க கருணை காமிச்சு அவங்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழகான வழிகாட்டுதலை நீதிபதி ஐயா பண்ணியிருக்காரு. ஆகவே நீங்க எதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் போய் கேட்டுக்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு விளைவு என்னாச்சுன்னா, 2.5 வருஷம் சமூகத்தோட வாழ்ந்திருந்தவங்க எல்லாம் குடும்பத்தோட பேரம்பேத்தியோட பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு என்னாச்சுன்னா 2.5 வருஷம் வாழ்ந்து போட்டு சிறைக்குள்ள போய் படாத கஷ்டப்பட்டு இருக்காங்க. என் குழந்தைகளும் நாங்களும் சந்தோஷமா இருந்தோம். மீண்டும் இந்த ஆண்டுகள் கழித்து அவங்க சிறையில் மறுபடியும் இறக்கப்பட்டாங்க. அதனால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், நானும் என் குழந்தைகளும். இப்ப திரும்பவும் சிறைக்கு போயிட்டாங்க இல்லையா? அப்ப எங்களுக்கு பழைய சுமைகளை விட அதிகப்படியான சுமை எங்க தலையில விழுந்துருச்சு. இப்போ முதல்லையாவது நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம்.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையுடைய சுவை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. குழந்தைகளும் தந்தையுடைய அரவணைப்புல வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. மனதளவுல அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய வயதுல இருக்காங்க. இப்ப இந்த தந்தை இழந்தது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்த படிப்பு அவங்க செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப மனவேதனையில இருக்காங்க, மன உளைச்சல்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்துல அந்த குழந்தைகளுக்கும் அது பாதிப்பு இருக்கு. எல்லா குழந்தைகளும் 10வது 12வது போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க. திடீர்னு இப்போ அவரு போனது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ நான் கன்சீவா இருக்கேன். அவர் போய் ஒரு வாரத்துல இந்த விஷயம் ஒரு வாரத்துல இந்த விஷயம் இருக்குங்கிற மாதிரி இருந்தது. அது ட்வின்ஸ். அப்போ இப்போ போய் ஒரு வாரத்துல தான் நான் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ அவங்ககிட்ட சொன்னப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 4 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்துட்டு தான் இருந்தோம். மத வழக்க கூட இவர் கிடையாது, நாகூர் கொலைகேஸ். இருந்தாலும் இவரை 26 வருஷமா உள்ள வச்சிருக்கிறாங்க. இவரை விடுதலை செய்யறதுக்கு என்ன இவரை தடுக்குதுங்கிறது தெரியல. எங்களுக்கு கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆகுது. ஜூலை 10 2024 ஜூலை 10 கல்யாணம் ஆச்சு. எனக்கு 1.5 வருஷமா நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது, நல்லா பாத்துக்கிட்டாரு. எனக்கு அவர் இல்லாதது ரொம்ப பெரிய இழப்பா தெரியுது. ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதும் அவர் தான் விட்டுட்டு இருந்தாரு. இப்ப அத்தை வந்தாதான் போவேனுங்கிற மாதிரி அவன் ஓரியாடுறான். என்னால 3 பசங்களை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப சிரமமா இருக்கு. தொழில் வியாபாரம் எதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. உங்க சீக்கிரம் வரணும், விடுதலையாகி வரணும். திருமணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு 3 மாச குழந்தை, 4 மாசம் 5 மாச குழந்தைங்க. மத்தவங்க இப்ப புதுசா திருமணம் முடிச்சவங்க எல்லாம் கர்ப்பிணிகளா இருக்கிறாங்க. நாங்க எந்த வழியை அனுபவிச்சோமோ அடுத்த தலைமுறை அந்த வழியில நிக்குது. அவங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த அரசுக்கு சொல்லிட்டு இருந்த கருத்துகளும் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வெளியே போனா அவங்க உயிருக்கு ஆபத்து, அவங்கனால மத்தவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ங்கிற நிலைமை தான். அது அந்த மைண்ட் மாறாமையே இருந்துச்சு. இவங்களை விட்டு பார்த்தா தானே தெரியும், மைண்ட் மாறாமையே இருந்துச்சு. ஆனா இந்த 2.25 வருஷம் அவங்கள விட்டதுல அவங்களுடைய அந்த கருத்தை தகுடுபடி ஆக்கிட்டாங்க. அவங்க முழுமையான நன்னடத்தையா இருப்பாங்கங்கிறத முழு சான்றளிச்சு அவங்களும் கொடுத்துட்டாங்க, அந்த குடும்பத்தினரும் கொடுத்துட்டோம், அவங்கள வாட்ச் பண்ண அதிகாரிகளும் கொடுத்துட்டாங்க, நன்னடத்தை அலுவலரும் கொடுத்துட்டாங்க. ரே ஆஃப் ஹோப்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா சட்டத்துல ஒருத்தர் சிறைவாசம் போறான்னா தான் இன்னைக்காவது வெளியில வரணும்ன்ற விருப்பம் இருக்கு, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறவன் தான் திருந்துறதுக்கான வாய்ப்பும் எடுத்துக்குவான். அந்த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிமோர்ஸ் அப்பதான் வரும் அவனுக்கு. அந்த ரே ஆஃப் ஹோப், அந்த நம்பிக்கையின் கீற்று எங்கேயோ ஒரு நாள் நம்ம வருவோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது வரைக்கும் நம்ம தன்னுடைய உயிரை பிடிச்சு வச்சு எப்படியாவது நான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீ எவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டா இருந்தாலும் சரி, தண்டனை வருகிற போது மனிதர்களை திருத்துவதற்காகத்தான் சட்டம் இருக்குது. ரெஹபிலிட்டேஷன் தான், ரிஃபர்மேஷன் தான், ரிட்ரிபியூஷன் கிடையாது. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணெல்லாம் கிடையாது. ஆகவே அவங்களை மன்னிச்சு விடணுங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல தீர்ப்புகள் வந்திருக்குது. குற்றம் சாட்டப்பட்டவனை தண்டிக்கிற போது அவன் செய்த குற்றத்திற்கு தான் தண்டனை தவிர மனிதனுங்கிற போல அவனுக்கு மனித உரிமை உண்டுங்கிறதா நம்ம நாட்டு சட்டம். ஏன்னா ஐநா மன்றத்தில் நாம சித்திரவதைக்கு எதிரான இதுல நாம் கையெழுத்து போட்டுக்கிறோம். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு சிறைப்படுத்தப்பட்ட அண்ணன் சீமான் இஸ்லாமிய சிறைவாசிகளுடன் தான் தனது 50 நாள்களை கழித்தார். அந்நாள்களில் சிறைவாசிகளின் உணர்வுகளையும் வலிகளையும் அருகிருந்து உள்வாங்கிக் கொண்டதுதான் அவர்களின் விடுதலை தொடங்கி இஸ்லாமியருக்கு எதிரான எல்லா அநீதிகளுக்கும் அண்ணன் சீமானை போராட உந்தியது. சிறைவாசிகள் விடுதலையை வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. பெரும்பான்மை தமிழர்கள் எங்கள் இஸ்லாமிய உறவுகள் என்பதை கொள்கையாக மட்டுமல்ல உணர்வுமாகவே ஏந்தி உறுதியாக களமாடுகிறது நாம் தமிழர் கட்சி. வணக்கம். புனித போர்